கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. வெயிட் வெயிட் சாமி, அப்படி கொஞ்ச நேரம் கூட்ட போட்டு சாமி. சாமி அப்படி நின்று போயிட்டாங்க. இப்போ வழிபட்டு கிடையாது, மண்டபத்திலிருந்து வழிபட்டு இப்போ
மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தை பிறந்தால் வழி பிறக்கும் என புதுவாழ்வை தொடங்கும் நாளில் நமது பாதுகாவலர் கொடியானது உயர ஏற்றப்பட்டது போல நம் எண்ணங்களும் உயர்வானவை இருக்க வேண்டும். இறைவனின் ஆசிரை இறைமக்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். தேவ பக்தியில் மூழ்கி பெற்றோரின் அன்புக்கு கீழ்ப்படிந்து மறைமொழியால் இறைவாழ்வில் மக்களை ஈன்றெடுத்தார் நம் புனிதர். நற்செய்தியின் போதகராக விளங்கும் தூய அந்தோணியாரை பற்றி சிந்திக்க ஒன்றாயிருக்கிறோம். மங்களம் பொங்கட்டும், மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும், எண்ணியது ஈடேற நாம் புனிதர் நமக்காய் பரிந்து பேசட்டும். நாம் சிலுவை புனிதரின் கொடியேற்ற பெருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு புனிதரின் அருள் ஆசிரை அன்புடன் பெற இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இன்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்று பறைசாற்றும் இவ்வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடும் ஒரு பாடல் யாகுவாய். உயிர் தேடும் உறவாகுவாய், துணில் வாடும் உயிராகுவாய். உலகெல்லாம் உருவாக்கினாய், உன் அன்பில் உலகில் என் உயிராகினாய். உன் பாதையில் நாள்தோறும் செல்ல, நான் முன்பின் செல்ல. உன் பாதையில் நாள்தோறும் செல்ல, நான் உன் பின் செல்ல. உன்னோடு பலியாகுவேன்,
கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே, நம் ஆண்டவர் இயேசுவில் மிக பிரியமான நபர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு மக்களே, இந்த ஒரு நாள் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். தை மாதம் 1 தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். ஆகவே இந்த புதிய மாதத்திலே, புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய புனிதரின் பரிந்துரை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு புதிய காரியங்களை செய்யும்படியாக நாம் வாழ்த்துகிறோம். திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆவது அதிகாரம் 5வது வசனத்தின்படி புதிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர். எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம், மேலும் 43வது அதிகாரம் 18, 19 வசனங்களின்படி உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும், குடும்பங்களிலும், தொழில் காரியங்களிலும் ஆண்டவர் வரக்கூடிய இந்த ஆண்டிலே, நாட்களிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக, ஒரு புதிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வழங்கும்படியாக இந்த ஒரு நாளிலே உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காய் ஜெபிக்கின்றோம்.
இந்த திருவிழாவின் துவக்க நாளாகிய இந்த ஒரு நாளிலே மிகவும் அருமையான விதத்திலே பயபக்தியோடு அகமகிழ்வோடு அக்களிப்போடு ஆடம்பரத்தோடு நம்முடைய பாதுகாவலரின் கொடியானது உயரை பறந்து கொண்டு இருக்கிறது. விளக்கமாக சொல்லுவாங்க, இந்த கொடியானது உயரை ஏற்றப்படுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு தேவைக்காக எந்த ஒரு நபருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த தேவை நிச்சயமாய் கைகூடும் என்று சொல்லுவார்கள். யாரெல்லாம் ஜெபிச்சிங்க? அப்போ எந்த ஊருக்கு நீங்கள் கொடியேற்ற நாளுக்கு போனாலும் கொடி உயரை பறக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு தேவையை மனசில் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து எழுப்பணும். ஆகவே இந்த ஒரு நாளிலே இந்த கொடியானது உயரை பறந்து கொண்டிருப்பதை போல உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் உயரை பறக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் இந்த ஒரு நாளிலே ஆண்டவர்பால் எழுப்பப்பட வேண்டும். திருப்பாடல் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை போல உங்கள் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். திருப்பாடல் 24 உங்களது மனம் இந்த ஒரு நாளிலே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறதோ அந்த தேவைகள் வரக்கூடிய நாட்களில் கைகூட வேண்டும். அதுதான் இந்த ஒரு நாளில், அந்த முதல் நாளில் நம்முடைய ஜெபமாய் அமைகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். அப்போ நம்முடைய பாதுகாவலர் மூலமாக கடந்த ஒரு ஆண்டு முழுவதையும் ஆண்டவர் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். அப்போ வரக்கூடிய ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் கோடி அற்புதங்களை நம்முடைய புனிதர் வழியாக செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொருவருடைய ஜெபம், ஒவ்வொருவருடைய விருப்பம். அப்போ வரக்கூடிய நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக நீங்கள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒரு புதிய வேலைக்கான வேண்டுதலாக இருக்கலாம், ஒரு புதிய வீடு கட்டும்படியான ஒரு தேவையாக இருக்கலாம். அப்போ என்னென்ன தேவைகளுக்காக இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு வழங்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள்லாம் முழிக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் சொல்லலையே. அப்போ இந்த ஆண்டிலே அரசு தேர்வுகளை எழுதும்படியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் தேர்வு காலங்களில் உங்கள் தேர்வுகளிலே மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெறும்படியாக நாம் வாழ்த்துகிறோம். அப்போ நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஆண்டவர் நம்முடைய ஊரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதங்களை காணப்படக்கூடிய பாதுகாவலர். அப்போ இந்த முதல் நாளிலே இந்த கொடியானது நமக்கு நம்முடைய பாதுகாவலரின் வாழ்க்கையில் இருந்து ஒரு முதல் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. எல் ஷடாய், எல் ரோயி, யாவே ஈரே, யாவே ரஃபா, யாவே சித்கேனோ, யாவே ஷலோம் என்ற பெயர்களை அடுக்கி கொண்டே போகலாம். அது ஆண்டவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பலவிதமான பெயர்களில் ஒரு பெயரை இந்த ஒரு நாளில் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். விடுதலை பேன புத்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலே மோசே ஆண்டவருக்கு அழகான ஒரு பெயரை இட்டார். யாவே நிசி என்ற பெயரை இட்டார். யாவே நிசி என்றால் ஆண்டவரே என் கொடி, ஆண்டவரே என் வெற்றி. அப்போ இந்த ஒரு நாளில் கொடியேற்ற நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்விலை வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்பதை மறக்க வேண்டாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமே கொடியாக, ஆண்டவர் தாமே வெற்றியாக விளங்குகிறார். அதான் நீதிமொழிகள் புத்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, குதிரையானது பந்தய நாளுக்காக ஆயத்தப்படலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. புனித பவுல் கொரிந்தியர்களிலே முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களில் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், மரத்தை நடுகிறவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கு பெருமை இல்லை, விளைய செய்யும் ஆண்டவருக்கே பெருமை. அப்போ உங்களது வாழ்க்கையில் விளைச்சலை, அறுவடையை, பலன்களை கொடுப்பது ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புனிதரின் பரிந்துரை மூலமாக நம்முடைய குடும்பங்களில், தொழில் காரியங்களில், செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுப்பது ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதாவது புனிதரின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, சில நேரங்களில் சுண்டலி கூட யானையை ஜெயிக்கும். நடக்குமா? நடக்காது. ஆனால் ஆண்டவர் நினைச்சா நடக்கும். சுண்டலி கூட என்ன செய்யும்? யானையை ஜெயிக்கும். அதைத்தான் முதல் சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்தில் பார்க்கலாம். தாவீது கோலியாத் சம்பவம். கோலியாத் ஒரு பெரிய மாமிச மலை. அந்த கோலியாத்தை எதிர்த்து எவரும் சண்டையிட முன்வரவில்லை.
அது யார் முன்னால் வர்றா? ஒரு சின்ன பையன் தாவீது என்ற ஒரு சிறுவன், இளைஞன். அவனை பார்த்து எல்லாம் ஏளனமாக சொன்னாங்க. அரசன் சவுல் கூட ஏளனமாக பேசுனான். ஐயா, நீ சின்ன பையன், உனக்கு சண்டைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஏளனமாக பேசினான். அங்கே கோலியாத்து பாருங்க, ஒரு பெரிய மாமிச மலை, பார்ப்பதற்கே பயங்கரம். அவனை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுவாங்க. சில ஆட்கள் உருவத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் பயமாக இருக்கும், அப்படி தானே? அப்போ கோலியாத்தும் அப்படியான ஒரு உருவத்தை கொண்ட ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, அவன் தன் சிறு வயதிலிருந்தே அனைத்து விதமான போர் பயிற்சிகளை முழுவதுமாய் கற்ற ஒரு படை வீரன். அவன் உடல் முழுவதும் படை கருவிகளை தாங்கி வந்தான். கையில் பாதுகாப்பு கவசம், மார்பல கவசம், கையில் ஒரு பெரிய ஈட்டி. அவன் கையில் ஏந்திய ஈட்டியின் முனை மட்டுமே 7 கிலோ. அது ஈட்டியின் முனை மட்டுமே 7 கிலோ. அப்போ பாருங்க எவ்வளவு பலசாலியாக இருந்திருப்பான். ஆனால் பாருங்க, அது 17வது அதிகாரம் 45வது வசனத்தில் அந்த தாவீது கோலியாத்தை பார்த்து அழகாய் சொல்லுவான், நீ வாளோடும் எரி வேலோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நிகழ்ந்த இஸ்ராயலின் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரை நம்பி வந்துள்ளேன். பாருங்க, அந்த கோலியாத் அவன் தன்னை நம்பினான், தன் படை திறமையை நம்பினான், தன் படை கலங்களை நம்பினான், உடல் பலத்தை நம்பினான். இல்லை, தாவீது எதையும் நம்பல. அவனுக்கு ஒன்றும் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது, உடல் வாங்கு கிடையாது, போர் திறமை ஒன்றும் கிடையாது. அவனிடத்தில் இருந்தது ஆண்டவர் மட்டும்தான். அப்போ பாருங்க, உங்களது வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பது ஆண்டவர். அப்போ உங்களது வாழ்க்கையில கொடையாக வெற்றியாக விளங்குவது ஆண்டவர் என்பதை இந்த ஒரு நாளில், இந்த முதல் நாளில் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதைத்தான் நம்முடைய புனிதரின் வாழ்க்கையில பாருங்க, அவர் தொட்டதெல்லாம் அற்புதம். தொடக்குணல் புத்தகம் 39வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அந்நிய தேசத்திலே யோசேப்பை குறித்து வாசிக்கலாம். அது அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அந்த யோசேப்பு தொற்ற காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்தாராம். அவன் தொடுறதெல்லாம் ஆசீர்வாதம் யோசேப்பு. அதே போல நம்முடைய பாதுகாவலர் தன் வாழ்க்கையில அவர் தொட்டதெல்லாம் அற்புதம், சொன்னதெல்லாம் அற்புதம், கோடி அற்புதர். காரணம், அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். அது கொடியானது கயிற்றோடு இணைந்திருப்பது போல நம்முடைய பாதுகாவலர் தன் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். தன் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தையும் அற்புதமாய் மாற்றினார். அப்போ உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய புனிதரை போல ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போ இந்த ஒரு முதல் நாளில் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய பாதுகாவலரை குறித்து அற்புத போதகர் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போதகர் ஆகிறதுக்கு நம்முடைய பாதுகாவலருக்கு இஷ்டமே கிடையாது. அவர் நினைச்சு கூட பார்க்கல ஒரு பெரிய பிரசங்கியாளராக மாறுவார் என்று. அப்ப நம்முடைய புனிதரின் விருப்பம் எல்லாம் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று. அதற்காகவே புனித அகுஸ்தினார் சபையை விட்டு இன்னொரு சபையிலே, பிரான்சிஸ்கன் சபையிலே அவர் சேருகிறார். ஒருவேளை ஒரு போதகராக மாற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் சபையை மாற்றிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அகுஸ்தினார் சபையில் இருந்திருந்த ஒரு பெரிய போதகராக மாறியிருக்கலாம். தனது 24வது வயதில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் நிமித்தமாக எப்படியாவது இந்த பிரான்சிஸ்கன் குருக்களை போல தானும் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தின் நிமித்தமாக அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகிறார். பாருங்க, அவரது விருப்பம் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் அவருக்காக வைத்திருந்த திட்டம் வேறென்று. அப்படித்தானே? அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நேரே மொராக்கா தேசத்துக்கு, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போயிருக்கணும். அங்கே ஆண்டவரை நற்செய்தி அறிவித்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அது அவருடைய சித்தம். ஒருவேளை அவர் மறை சாட்சியாக மறைக்கப்பட்டிருந்தால் இன்று அற்புதரை பற்றி எவருக்கும் தெரிந்திருக்காது. அந்தோணியரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரே நாளில் அவர் என்ன பண்ணியிருப்பார்? உயிரை விட்டு போயிருப்பார், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவரே சித்தம், அவர் இன்னும் 10 ஆண்டுகள் உயிரோடு வாழ வேண்டும், பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு போதனைகளை செய்த பல்வேறு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. அதை போல உங்களது வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக வேறொரு திட்டத்தை வைத்திருக்கலாம்.
அப்ப நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கும்படியாக இருக்கலாம். அப்ப நம்முடைய புனிதரின் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அவரு கேட்டது மறைசாட்சிய வாழ்வு, ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது போதக வாழ்வு. ஒரு பெரிய போதகராக, ஒரு பெரிய அற்புதராக மாற வேண்டும் என்பது. அதனால உங்களது ஜெப வேளைகளில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்கட்டா கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கலாம். இப்படிதான் ஒரு ஊர்ல பூசை முடிச்சு வெளியே வந்த பொழுது ஒரு அம்மா என்னிடத்துல வந்து ஜெபிக்க சொன்னாங்க. சாமி, எனக்கு ஏற்கனவே 2 புட்ட பிள்ளைங்க, இப்போ 3ஆவதாக உண்டாகி இருக்கிறேன். ஒரு ஆம்பளை குழந்தை தரும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் நான் ஜெபிக்க முடியாது. நான் வேணா உங்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும்படியா, உங்கள் குழந்தை நல்ல முறையில் பிறக்கும்படியா நான் ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஆண் குழந்தை கொடுக்கணுமா பெண் குழந்தை கொடுக்கணுமா அது என்னுடைய ஜெபம் அல்ல, அது ஆண்டவருடைய சித்தம், அது ஆண்டவருடைய சித்தம். இப்படிதான் ஒரு ஊரில் ஒரு அம்மா சொல்லுச்சு, சாமி, எனக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை. அப்போ நான் பல வருஷங்களாக ஆண்டவரிடத்துல சண்டை போட்டு ஒரு பெண் குழந்தையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவரும் கொடுத்தார். அந்த பிள்ளை வாலிப வயசுல வளர்ந்து வேற ஒரு ஜாதி பையன் கூட ஓடி போயிட்டு அப்படின்னாங்க. சொன்னாங்க, அதுக்கு அந்த குழந்தைய நான் கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா வேதனைப்பட்டுச்சு. அப்போ பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்பதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கலாம். அதனால நீங்க ஆண்டவரின் சமூகத்திலிருந்து ஒரு காரியத்தை கேட்டு பெறவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய புனிதரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாடம். அப்போ தனது 27வது வயது வரை ஏறக்குறை 1222வது ஆண்டு வரை அந்தோணியரை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்தோணியரை பற்றி யாருக்குமே சபையில் கூட யாருக்கும் தெரியாது. அந்த பிரான்சிஸ்கன் சபையில் கூட அந்தோணியரை குறித்து யாருக்கும் தெரியாது. அப்போ 1222வது ஆண்டிலே ஃபோர்லி என்ற இடத்திலே அவர் தனது முதல் பிரசங்கத்தை வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட விழாவிலே அந்த மறையுரை ஆற்றுவதற்கு யாரும் ஆயத்தம் இல்லாதிருந்த பொழுது நம்முடைய புனிதர் பணிக்கப்பட்டது நிமித்தமாக அங்கே அற்புதமான ஒரு மறையுரை நிகழ்த்தினார். அவர் வைத்த முதல் மறையுரை என்ன அப்படின்னா, புனித பவுல் கொலோசியர்கள் எழுதிய திருமுகத்தில் அங்கே ஆண்டவரின் தாழ்ச்சியை குறித்து, ஆண்டவரின் கீழ்ப்படிதலை குறித்து தனது முதல் மறையுரையில் அவர் வைத்தாராம். அது குறிப்பிட்டத்தில் எதை பற்றி வைக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியை குறித்து வைக்கிறார். கொலோசியர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த வசனங்களை வைத்து தன் முதல் மறையுரை நிகழ்த்தினார். அவருக்குள்ளாக ஆவியானவர் வழி நடத்தினார். அதன் பிறகுதான் நம்முடைய புனிதரும் ஒரு பெரிய போதகராக, ஒரு அற்புத போதகராக மாறுகிறார். எந்த அளவுக்கு என்றால், அந்தோணியார் ஒரு இடத்துக்கு பூசைக்கு வர்றார், பிரசங்கத்துக்கு வர்றாரு அப்படின்னா அங்க கூட்டம் அலைமோதமா. அவர் நிறைய பிரசங்கங்கள் வெளி இடங்கள்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் நடக்குமா. ஏறக்குறைய 20,000 நபர்கள் 30,000 நபர்கள் முண்டி அடைத்து கொண்டு அவரது பிரசங்கத்தை கேட்பதற்காக வருவார்களாம். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கடைசி நாட்களில் ரொம்ப பிரபலமான நாட்களில் அவரை சுற்றி எப்போதும் பிளாக் கேட்ஸ், கருப்பு பூனைகள் மாதிரி அவரை பாதுகாக்க ஆட்கள் கூடவே வருவாங்களாம். எதற்காக என்றால், அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் பலர் தனது கரங்களிலே கத்திரிக்கோலை வைத்துக் கொள்வார்களாம். கத்திரிக்கோலை வச்சு என்ன செய்வாங்களாம், அந்தோணியார் அந்த உடுப்பில் ஒரு சின்ன பகுதியாவது வெட்டிடணும் அப்படின்னு முண்டி அடிப்பார்களாம். அவர் அங்கேயில் கொஞ்சமாவது வெட்டி என்ன செய்யணும், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு முண்டிக்கிட்டு இருப்பாங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு அந்தோணியார் மீது அந்த மக்கள் பற்றோடு இருந்தார்கள் என்று பாருங்கள். அப்ப அந்தோணியாரின் வார்த்தை அந்த அளவுக்கு வல்லமையாயிருந்தது. சாமுவேல் முதல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். சாமுவேலின் வார்த்தை எதையும் ஆண்டவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேலின் வார்த்தை எதையும் ஆண்டவர் தரையில் வீணாய் விழவிடவில்லை. அதே போல எசாயா புத்தகம்
55வது அதிகாரம் 10, 11வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, வானத்திலிருந்து மழையும் பனையும் இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பாதோ, அதே போல் ஆண்டவரின் வார்த்தை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே ஒரு வல்லமையினை ஆண்டவர் நம்முடைய புனிதருக்கும் வழங்கியிருந்தார். அவரது வார்த்தை எதுவும் வீணாகாதபடிக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருந்தார். அவர் வாயை திறந்தாலே அற்புதம் தான். அவ்வளவு வல்லமையான பிரசங்கங்கள், அவ்வளவு வல்லமையான செயல்களை வார்த்தையின் மூலமாக அவர் செய்தார். இப்படிதான் ஒரு சமயம் அவர் வாழ்ந்த அந்த மடத்திற்கு பக்கத்தில் ஒரு குளம், அந்த குளத்தில் நிறைய தவளைகள் ஓயாமல் கீச்சு பூச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ அங்கே இருந்த பிரதர்ஸ் ஃபாதர்ஸுக்கெல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸ், ஜபிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம். உடனே புனிதர் என்ன பண்ணுறாரு, உடனே குளத்துக்கு போய் ஹேய் தவளைகளை இறையாதீர்கள் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்கிறாரு. எல்லாம் கப்சிப்னு ஆயிட்டான். அதன் பிறகு அந்த குளத்தில் இருந்து எந்த தவளையும் எந்த சத்தமும் போடலையாம். ஆனால் அந்த குளத்தில் இருந்த ஒரு தவளையை வேற ஒரு குளத்துக்கு போட்ட உடனே கத்துமா. அந்த குளத்துக்கு ஒருவேளை வெளியேறது ஒரு புது தவளையை கொண்டு வந்தா கூட அந்த குளத்தில் போட்ட உடனே அது சத்தத்தை நிப்பாட்டுமா. அப்போ பாருங்க, நம்முடைய புனிதரின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு வல்லமையாக இருந்தன என்று பாருங்கள். அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு போதகராக விளங்கினார். அவர் வார்த்தையின் மூலமாக மட்டுமல்ல, தன் வாழ்க்கையின் மூலமாக போதித்தார். அதுதான் அந்த ஒரு நாளில் முக்கியமான ஒரு செய்தி. வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அவர் நற்செய்தியாக மாறினார். தன் வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு மக்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை, மக்களுக்கு எது தேவையோ என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய அருமையான ஒரு போதகராக விளங்கினார். தன் வாழ்க்கையும் முழுவதுமாய் அவர் நற்செய்தியாய் மாறினார். அவரது முதல்வர் வழிகாட்டி புனித அசிஸ்தியர் அழகா சொல்லுவார், எப்பொழுதும் போதித்து கொண்டே இரு. வார்த்தைகள் தேவைப்பட்டால் மட்டுமே பயன்படுத்து, தேவைப்பட்டால் மட்டுமே வார்த்தைகளை பயன்படுத்து. எப்போதும் பிரசங்கம் பண்ணு, ஆனால் என்ன பயன்படுத்தாத, வார்த்தைகளை பயன்படுத்தாது. தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்து. அப்போ என்ன அர்த்தம், உனது வாழ்க்கை மூலமாக நீ பிரசங்கம் செய்ய வேண்டும், வாழ்க்கை மூலமாக போதிக்க வேண்டும், உனது வாழ்க்கை அடுத்த நபர்களுக்கு நற்செய்தியாக மாற வேண்டும். அதுதான் இந்த ஒரு நாளில் முத்தாய்ப்பாக நம்முடைய பாதுகாவலர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ நம்முடைய குடும்பங்களில் அன்றைக்கு பெற்றோர்கள் வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையால் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் நற்செய்தியாக, நல்லவர்களாக, நல் மாதிரிகளாக மாற வேண்டும். இன்றைக்குள்ள பிள்ளைகளை நம்ம திருத்தவே முடியாது. ஏன்னா அப்படி தான், அந்த பிள்ளைங்க அப்படி தான். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு காது சிறுசு கண்ணு பெருசு. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். காது சிறுசு கண்ணு பெருசு, முட்டைக்கண்ணு, எல்லாருக்கும் முட்டைக்கண்ணு. காது சிறுசு, இந்த எண்ணத்தை சொன்னாலும் காதுக்குள்ளே போகாது. என்ன அட்வைஸ் பண்ணுங்க, சின்ன பிள்ளையா இருந்தால் கூட உங்கள் பேச்சை கேட்குதா? கேட்காது. எனது பிள்ளைகள் படைப்பே அப்படி தான். இன்றைக்கி உள்ள பிள்ளைகள் அப்படி தான். இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் காது சிறுசு, காது கேட்கவே கேட்காது. ஆனால் கண்ணு பெருசு, முட்டைக்கண்ணு, முண்டைக்கண்ணு. நீ என்ன செய்கிறீங்க எல்லாம் பார்க்க. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கு. அப்போ நீங்கள் சொல்வதை செய்வதில்லை, செய்வதை செய்கிறார்கள். அதான் அந்த காலத்து பிள்ளைங்க. நீங்கள் சொல்வதை செய்வதில்லை, நீங்கள் செய்வதை செய்கிறார்கள். அப்போ உங்களது வாழ்க்கையில் நம்முடைய பாதுகாவலரை போல நீங்கள் வெறுமனே வார்த்தையால் மட்டுமல்ல, உங்களது நடத்தையால், உங்களது வாழ்க்கையால் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செய்திகளாக, நல் மாதிரிகளாக விளங்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய புனிதர் நமக்கு பாடமாக விளங்கப்படுகிறார். ஆகவே வரக்கூடிய நாட்களில் கோடி அற்புதர், பதுவை பதியர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய புனிதரின் பரிந்துரை மூலமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் விழாவினை கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கின்றோம். இந்த நாட்களிலே
நம்மை பற்றி நாம் அதிகமான அளவில் சிந்திக்கவும் நம்முடைய வாழ்க்கையினால் செயல்களினால் மற்றவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்ந்திடவும் புனித அந்தோணியாரை எல்லா விதங்களிலும் பின்பற்றி அவரது அருமையான பாடத்தை நம்முடைய வாழ்வாக்கிட தேவையான அனைத்து அருள் வரங்களையும் இவ்வேளையில் ஆண்டவரிடத்தில் தாழ்ச்சியோடு நம்பிக்கையோடு கேட்டு பெறுவோம். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணித்த இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் பங்கை வழிநடத்தும் பங்கு தந்தையர்களையும் இன்றைய பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தந்தையர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்திடுமாறு உம்மை மன்றாடுகிறோம். படைத்தாலும் எம் இறைவா, எம் சிலுவை புனிதர் புனித அந்தோணியாருக்கு புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவவும் மக்களின் இறை நம்பிக்கை மேலோங்கி ஊர் செழித்து வளரவும் ஊர் மக்களின் தொழில் முயற்சிக்கு பெருகிடவும் வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவா, இன்று நம் சிலுவை புனிதருக்கு கொடியேற்று திருவிழாவை தொடங்கியுள்ள இந்நாளில் நாங்கள் அனைவரும் அவரில் அடிசோடுகளை பின்பற்றி நடக்கவும் அவரின் விழுவியங்களை வாழ்ந்து காட்டி பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் நிறைந்திருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் நடைபெறவும் உம் அருட்கோடுகளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் இரக்கைகளின் நிழலிலே எனக்கு புகலிடமாகிய இறைவா, நீதியின் ஒளி, ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், வாழ்விழந்தோர் அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைத்திட அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பித்துள்ளவற்றை உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன். பலியெனவே அன்பில் இணைந்திடுவேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆவேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். நீரை கைம்பெல் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். ஆவின் தந்தை காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைம்பெண் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்பொருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அழிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அழிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனிதந்தோணியாரின் திருவிழாவின் தொடக்க நாளில் நாங்கள் வளம் கனிந்து செலுத்தும் பரிம குகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய
தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் பெருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித பதுவை அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமுடையும். May the body and blood of Christ keep you safe for eternal life. வருகிறார், வாழும் காலம் வசந்தமாக உலகம் பெறுகிறார். அன்பு இதயமே, உன் இதயம் திறந்திடு, இறைவன் அவரே இதயம் ஏந்திடு. இறைவன் சாயலாக வாழ்ந்திடு.
அப்பத்தை அழித்த நல் தேவன் வடிவிலே அன்பை பொழிகிறார் அவர் திராட்சை ரச வடிவிலே குருகி தருகிறார் நம்மிலே அவர் வருகையில் கவலையேது மனதினில் அவரில் நாம் குறைகையில் வாழ்வு ஏது வாழ்வினில் தாகத்தால் நாவரண்டு காத்து நிற்கையில் பாறையில் தண்ணீரை கொடுக்க நல் தேவன் நம்மையும் அழைக்கிறார் நாம் விரும்பியே வருகையில் வாரி அழைக்கிறார் விண்ணக விரும்பிக்கு நம்மையும் அழைக்கிறார் நாம் விரும்பியே வருகையில் வாரி அழைக்கிறார் நம்மிலே அவர் வருகையில் கவலையேது மனதினில் அவரில் நாம் உரைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில் இறைவனவரே இதயம் ஏந்திடு இறைவன் சாயலாக வாழ்ந்திடு நம்மிலே அவரும் வருகையில் கவலையேது மனதினில் அவரில் நாமும் குறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில் நம்மிலே அவரும் வருகையில் கவலையேது மனதினில் அவரில் நாம் குறைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில் வசந்தமாக உதயம் தருகிறார்
இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா தாயாய் அணைப்பதற்காக தயவாய் நினைப்பதற்காக தாயாய் அணைப்பதற்காக தயவாய் நினைப்பதற்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியாக அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் திருவிழாவின் தொடக்க நாளில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். நானிலம் தன் பலனை ஈந்தது, கடவுள் தம் மக்களுக்கு ஆசி வழங்கினார். இனி இவர்களே இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்ற கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தினுடைய 180வது திருவிழாவுக்கான கொடியேற்றத்தை மிக மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கின்றோம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த பொங்கல் புது பானையில் பூர்த்த பச்சரிசி போல இப்படி சிரித்த முகமாக ஜொலிக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களோடு இருக்க அனைத்து குருக்கள் சார்பாக நாங்களும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக வந்தவர்களுக்கு நன்றி சொல்கின்றது நம்முடைய தலையான பண்பு. எனவே அதன் அடிப்படையில் இன்று இந்த கொடியேற்ற பெருவிழா திருப்பலி தலைமையேற்று நடத்தி நம்முடைய புனிதருடைய திருக்கொடியை தன்னுடைய திருக்கரங்களால் ஏற்றி இன்றைய நாள் வழிபாட்டுக்கு முழுவதற்கும் தலைமையேற்றவர்கள் பேரரு திரு ஜோசப் ரவிபாலன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு. தந்தை அவர்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது அதிக நாள் ஆசை. என்னை பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவாப்புல, அது இன்று நிறைவேறி இருக்கிறது என்று நம்புகிறேன். தந்தை அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த முகத்தை பார்க்கும்போதே அவருடைய கனவு நினைவானதை அவருடைய முகம் மிக வெளிச்சமாக காட்டி கொடுக்கிறது. எனவே அந்தோனியருடைய ஆலயத்திற்கு வர வேண்டுகின்ற அவருடைய ஆசையும் நிறைவேறிக்கிறது. அவரை கூட்டு வர வேண்டுகின்ற என்னுடைய ஆசையும் நிறைவேறிவிட்டது. மிக சிறப்பாக அந்தோனியார் எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு தந்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் இந்த தந்தை நமக்கு வருகை தந்திருக்கிறது மாபெரும் சிறப்பு. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் சீயோனிலிருந்து அவரை ஆசீர்வதிப்போம். இனிவர்களே இன்றைய நாளில் இரண்டாவது நன்றிக்குரியவர்கள் நம்முடைய நீண்டகால பங்கு தந்தை என்று சொல்லலாம் அருட்பணி சகாய ஜோசப் அவர்கள். தந்தை அவர்கள் தந்தை என்று சொல்ல முடியாது, எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தந்தை அல்லது ஒரு மூத்த உறுப்பினர் என்று சொல்லலாம். எல்லார் இதயங்களிலும் வாழ்கின்றவர் இன்று நமது மத்தியில் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு, கூடுதல் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட தந்தையினுடைய வரவுக்கு இன்று ஒரு மாபெரும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய அருமை அன்பு தந்தை அருட்பணி சகாய ஜோசப் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவரையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளில் நம்முடைய தாய் பங்கினுடைய பங்கு தந்தை இன்னாசிரியர்களுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் வருகை தந்து இன்றைய நாளில்
இந்த திருவிழா கொடியேற்று நிகழ்வை சிறப்பித்ததற்காக நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் ஏற்கனவே நம்முடைய பள்ளி திறப்பு விழாவுக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு மறைவுரை வழங்கியவர்கள். மீண்டும் அவருடைய வருகை மிகச் சிறப்பாக அமைந்தது. எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவரையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். இன்றைய நாள் மிகச் சிறப்பாக தந்தை அவர்கள் மறைவுரை வழங்கிய தந்தை அருள்பணி மணி அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது கள்ளிக்குளத்தினுடைய ஸ்னோஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் தந்தையாக இருந்து மிகச் சிறப்பாக அந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மறைவுரை மிகச் சிறப்பாக இருந்தது இல்லையா? அந்தோனியாருடைய ஆசை என்ன, இறைவனுடைய ஆசை என்ன? இதனால் வரைக்கும் அந்தோனியார் அதை செய்தார் இதை செய்தார் என்று தான் கேள்விப்பட்டோம். முதலாக அந்தோனியாரிடம் இருந்து அந்தோனியார் காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? கத்திரிக்கோளோடு அலைஞ்ச அந்த ஒரு மாபெரும் நிகழ்வாக இருந்தது. நிறைய தகவல்களை மிக மிக புதிதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்தோனியார் மீது கொண்டிருந்த நம்ம இப்போ வச்சிருக்கிற பக்தியை காட்டிலும் அவர் வாழ்ந்த காலத்திலே மக்கள் அதிகமான பக்தியோடு பற்றுதலோடு இருந்தார்கள் என்பதை மிக அழகாக எடுத்து ஏம்பிய தந்தை அவர்கள் அருள்பணி மணி அவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். இனியவர்களே, அடுத்ததாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி சகாய ஜஸ்டின் அவர்கள். தந்தை அவர்கள் என்று வருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் நோட்டீஸை பார்த்தா அவருடைய பேர் எந்த ஒரு திருப்பலியிலும் இருக்காது. ஆனால் அவருடைய வேலைப்புல அப்படி நாளை காலை திருப்பலி அவர் தான் நிறைவேற்றுவார். சண்டை போட்டு அந்த திருப்பலி வாங்கியிருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒரு நம்முடைய ஊரின் மீது அதிக பற்று கொண்டவர், அந்தோனியார் மீது அதீத பக்தி கொண்டவர். நாங்கள் வந்ததிலிருந்தே தம்பி நான் இருக்கேன் கோவப்படாதன்னு சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய ஒரே மண்ணின் மைந்தர் அருள்பணி சகாய ஜஸ்டின் அவர்கள். எனக்கு அவருடைய அந்த ஆறுதலான வார்த்தை தான் மிகச் சிறப்பாக என்னை வழிநடத்தி இருக்கிறது. இன்று அவருடைய வருகை மிகச் சிறப்பாக அமைந்தது. எனவே நாளைய நாளும் நமக்காக காலை திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மண்ணின் மைந்தர், மூத்த மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையில் தந்தை அவர்களை நாம் நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவரையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். அடுத்ததாக முன்னாள் தாளமுத்தினருடைய இன்னொரு இணை பங்கு தந்தை என்று சொல்வேன். யாரு? அருள்பணி அமலன். எல்லா இடத்திலும் சொல்லுவேன் தாளமுத்தினருடைய இன்னொரு இணை பங்கு தந்தை என்று. எனக்கு ஒரு பங்கு தந்தையாக இருந்து என்னோடு தோள் கொடுத்து மிக அழகாக அதிகமாக உழைத்தவர். என்னை காட்டிலும் அதிகமாக அவர் முகத்தை தான் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய வருகை 6:45 வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. அதன் பின்பு கடவுள் பொறுத்த போது போல் அவருடைய அழைப்பு கிடைத்தது. அழைத்தேன், உடனடியாக வருவேன் என்று 10 நிமிடத்தில் வந்து நின்றார். அதுதான் நம்முடைய மக்களின் மீது அவர் கொண்ட அதீத அன்பு. அவருடைய வருகை மிகச் சிறப்பாக இருந்தது. மக்கள் எல்லாருடைய முகத்திலும் அதை நான் பார்க்க முடிந்தது. எனவே தந்தை அவர்களை மிகச் சிறப்பாக வந்ததற்காகவும் இறைவன்றல் செய்ததற்காகவும் நன்றி கூறி அவருக்கும் திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரையும் ஆசீர்வதிப்போம். அடுத்ததாக நம்முடைய தந்தை பாலன் பிரசாந்த் அவர்கள் நம்முடைய பேராலயத்தினுடைய இணை பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். வழக்கமாக எனக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வரும். எனக்கு போகிற ஃபோன்கள் அவருக்கு பேரும், அவனுக்கு ஒரு ஃபோன்கள் எனக்கு வந்துடும். 2 பேரும் ஒரே பேர் வச்சதுனால. இருந்தாலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாள் மிகச் சிறப்பாக வந்து இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கமைத்து பல்வேறு நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவித்து ரசித்து இப்படி நான் இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி உத்வேகத்தோடு பாராட்டி கொண்டே இருந்தார் இந்த நிகழ்வு தொடக்கத்திலிருந்து. அப்படிப்பட்ட தந்தையினுடைய வருகை மிகச் சிறப்பாக அமைந்தது. எனவே அருட்பணி பாலன் பிரசாந்த் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரையும் ஆசீர்வதிப்போம். அடுத்ததாக அருமை தந்தை அருட்பணி மைக்கேல் அவர்கள் திருஹிருதய பேராலயங்களுடைய உதவி பங்கு தந்தையாக இருக்கிறவர்கள். தந்தையவருடைய வருகை மிகச் சிறப்பு. தொடர்ந்து இன்றைய நாள் முழுவதும் அவருக்கு வேலை அதிகமாக இருந்த போதும் கூட அழைத்தேன், கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி வந்தார். நேரமே வந்து நமக்காக காத்திருந்து நம்முடைய எல்லா பகுதிகளையும் சந்தித்து மக்களை உற்சாகப்படுத்தின தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவரையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். அடுத்ததாக நம்முடைய அருமை தந்தை பாக்கிய பவுல் அவர்கள். தந்தை அவர்கள் சிறுமலர் குறுமடத்தினுடைய உதவி இயக்குநராகவும்
நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கக்கூடிய அருள்பணி சகாய ஜோசப்புக்கு ஒரு மாபெரும் தோள் கொடுக்கக்கூடிய ஒரு சிற்பியாகவும் இருந்து தந்தை அவர்களை பார்த்திருக்கிறார்கள். நமக்காகவும் எப்போதும் உதவி செய்கின்ற தந்தை அவர்கள் நம்முடைய பங்குக்கு மிகவும் பரிச்சயமானவர். பங்கு தந்தை இல்லாத நேரத்தில் உதவுகின்ற ஓடோடி வருகின்ற ஒரே ஒரு ஜீவன் இந்த தந்தை தான். எனவே தந்தை அவர்கள் அழைத்த நேரத்திலெல்லாம் கூப்பிட்டவர்களுக்கு எப்போதும் உதவி செய்கின்ற பண்பை கொண்டவர்கள். அவர்களுடைய வருகை மிகச் சிறப்பாக இன்றைய நாளில் நமக்கு அமைந்தது. எனவே தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். இனி ஒரு நம்முடைய கொடியேற்றத்திற்கு அருட்தந்தை குழந்தைராஜன் டி சௌரியவரத்தினுடைய பங்கு தந்தை வந்திருந்தார்கள். அவர்கள் பகுதியிலும் இன்று ஒரு சிறப்பான நிகழ்வு என்பதனால் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் போனார்கள். இருந்த போதிலும் நம்முடைய ஊரின் மீது கொண்ட அந்த பற்றும் நம்முடைய மக்களின் மீது கொண்ட அந்த பற்றின் அடிப்படையில் அந்த கொடியேற்ற நிகழ்வில் மிக அழகாக கலந்து கொண்டு எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்தினார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி அவர்களுக்கும் நம்முடைய திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரையும் ஆசீர்வதிப்போம். இனி இவர்களே இன்றைய நாளில் அருட்சகோதரிகளுடைய வருகை மிக சிறப்பாக அமைந்தது, ஏராளமாக அமைந்திருக்கிறது. அதுதான் மிக உன்னதம். நம்முடைய தாளமுத்தின பங்கினுடைய அருட்சகோதரியாக இருக்கக்கூடிய திருவிருதி அருட்சகோதரிகள் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் மற்றும் பல அருட்சகோதரிகள் இன்று வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை மக்களோடு மக்களாக இணைந்து அவர்கள் இருக்கின்ற அவருடைய உடனிருப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நம்ம அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது. எனவே அருட்சகோதரி அவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கொடியேற்றம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரிங்களா? ரொம்ப சிறப்பாக இருந்தது. வந்திருந்த எல்லா தந்தையர்களும் பாராட்டினார்கள். நான் அன்னைக்கு ஃபுல்லாக போய் பார்த்தேன், யாருமே வீட்டுக்கு போகல, அவ்வளவு கூட்டம் கோயிலில் இருந்தது. அப்போ அந்த கொடியேற்றத்தின் மீது அவ்வளோ ஒரு தாகம், அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு மரியாதை. அந்த மரியாதையின் அடிப்படையில் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக மிக உன்னதமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த கொடியேற்ற நிகழ்வு மற்றும் திருப்பலிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும், அது பாடகர் குழுவாக இருக்கலாம், உபதேசியராக இருக்கலாம், பீடபுக்களாக இருக்கலாம், நம்முடைய அந்தோனியார் சபை இளைஞர்களாக இருக்கலாம் மற்றும் தன்னார்வர்களாக இருக்கலாம், எல்லா மக்களுக்கும் பலத்த கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நம்முடைய ஊர் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட பல பேர் ஒரு மாதமெல்லாம் லீவே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள், என்னோடு அதிகமாக பயணித்திருக்கிறார்கள். நம்முடைய ஊர் நிர்வாகிகள் வேலையை விட்டு திருவிழா வேலைக்கு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்தோனியார் மீது கொண்ட அவர்களுடைய பக்தி, தன்னுடைய பொறுப்பின் மீதும் கொண்ட அவர்களுடைய அக்கறை மிகச் சிறப்பாக காட்டுகிறது. எனவே ஊர் நிர்வாகிகளுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவர்களையும் ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஒரு சில அறிவிப்புகள். நாளை முதல் மறையுறை போட்டிகள் நடைபெறும். எனவே இனி நாளை மாலை ஆராதனைக்கு வரும்போது திருவிவிலியம் மற்றும் எழுதுகோள் நோட்டு கொண்டு வரவும் என்னவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்கரை ஆசீர்வாதம் முடிந்த பின்பு 15 நிமிடங்கள் தான் உங்களுக்கு வழங்கப்படும். 3 கேள்விகள் கேட்கப்படும். எழுதி உடனடியாக அந்த வைக்கக்கூடிய பெட்டிக்குள் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இது வழக்கமாக நடக்கிறது தான். நாளை முதல் நண்பகல் 12 மணிக்கு இந்த திருவிழா காலங்களில் 13 நாட்களில் நண்பகல் 12 மணி ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம் இந்த 13 நாட்களும் நடைபெறும். அந்நாட்களில் நம்முடைய புனிதருடைய திருப்பண்டம் மக்களுடைய வணக்கத்திற்காக வைக்கப்படும். எனவே அந்த 12 மணி ஜெபத்திலும் கலந்து கொண்டு நம்முடைய புனிதருடைய திருப்பண்டத்தில் வணக்கம் செலுத்தி மிகச் சிறப்பாக திருவிழாவில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, இன்றைய நாளில் இந்த வழிபாடு முடிந்தவுடன் இரவு 9 மணி அளவில் இசை பட்டிமன்றம் நடைபெறும். அதிலும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவுடைய 2ஆம் திருவிழா. நாளைய நாளுக்கான சிந்தனை அன்னையின் அடியார் புனித அந்தோனியார். காலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியை தலைமையேற்று மறைவுரை வழங்குவார்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி சகாய ஜஸ்டின் அவர்கள். நாளைய நாளுக்கான அந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் தூய வேளாங்கண்ணி மாதா கெபி திரு இறை மக்கள். நாளை மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் மறைவுரை நற்கனை ஆசிரியர் நடைபெறும். அதை தலைமையேற்று வழங்குவர்கள் அருப்பணி சந்தியாகு பங்கு தந்தை ஸ்டேட் பேங்க் ஆளணி. நாளை நாளுக்கான கலை நிகழ்ச்சியை வழங்குவர்கள் தூய வேளாங்கண்ணி மாதா கெபி திரு இறை மக்கள். இனியவர்களை, இந்த 13 நாட்களையும் தயவு செய்து பக்தியோடு கலந்து கொள்ளுங்கள். காலையிலும் நமக்கு வழிபாடு இருக்கு,
மதியமும் வழிபாடு இருக்கு, மாலையும் வழிபாடு இருக்கு, அது கலை நிகழ்ச்சியும் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த 3 நிகழ்ச்சியிலும் இன்னைக்கு பொன்முகடம் சூட்டுகின்ற போது சொன்ன அந்த வார்த்தை, ஒரு கருத்துக்காக தொடர்ந்து எந்த வழிபாடிலும் தவறாது கலந்து கொண்டு அந்த ஒரே ஒரு கருத்துக்காக விடாப்பிடியாக புனித அந்தோனியார் வழியாக ஜெபியுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவர்களே, நம்முடைய திருவிழா வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் நம்முடைய இணையதளங்களில் மற்றும் தொலைக்காட்சியில் நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து 26ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய அனைத்து மாலை வழிபாடுகளும் நமது விண்மீன் மியூசிக் டிவியில் நேரலையில் ஒளிபரப்பப்படும். மறுநாள் காலை 11 மணிக்கும் அதே நிகழ்வு மறு ஒளிபரப்பும் செய்யப்படும். எனவே உங்களுடைய உறவினர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த தகவலை கொடுத்து, வர முடியாதவர்கள் திருவிழா மகிழ்ச்சியில் பங்கெடுக்க இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலய யூடியூப் சேனலாக இருக்கிற சென்ட் ஆண்டோனிஸ் சிலுவைப்பட்டி என்கின்ற யூடியூப் சேனலும் நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றையும் நீங்கள் பார்த்து இறையாசிர் பெற முற்படுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் விவரம் நம்முடைய ஆலயத்துக்கு முன்பு தகவல் பலகையில் போடப்பட்டுள்ளது. எனவே அதையும் பார்த்து அன்போடு ஆலயத்திற்கு உதவுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொது பங்கு தந்தையோட உரை. அன்புக்குரியவர்களே, பங்கு தந்தை நான் என்றாலும் ஒரு பங்கு தந்தையாக அனைத்து காரியங்களையும் செய்தவர் உங்களுடைய உதவி பங்கு தந்தை. உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நிர்வாகிகளோடு இணைந்து அனைத்தையும் செய்தவர் அவர்தான். எனவே அவருக்கு நாம் பலத்த ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, உண்மையிலேயே ஒரு நேர்த்தியான ஒரு வழிபாடு. நீங்கள் பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலை நேர்த்தியாக கடைபிடித்தீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்னும் ஒரு சில சிறப்பாக பலிபீடத்திற்குள் வருகிற போது பீடச்சிறார்கள் வந்தால் நலமாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் என்னிடத்தில் அடிக்கடி வரும். அந்த கொடியேற்ற நிகழ்வு வரை பீடச்சிறார்களை பார்த்தேன். அதன் பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் இந்த இடத்தோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒன்று. இரண்டாவதாக, நம்முடைய புதிய ஆலயம் கட்டுமானத்திற்காக அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்று உறுதியளித்திருக்கிறீர்கள். உங்களை வரவேற்கிறேன். அதற்காக புது திட்டங்களை எல்லாம் தீட்டியிருக்கிறீர்கள். ஒரு ஆளுக்கு 13 செங்கற்கள், ஆளுக்கு என்ன, குடும்பத்திற்கல்ல, ஆளுக்கு 13 செங்கற்கள் புனித அந்தோனியாருடைய நாட்களை கணக்கிட்டு அதை முன்னெடுத்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். எனவே நீங்கள் தாராளமாக அதிலே செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கூட நம்முடைய மறை மாவட்டத்தின் நீண்ட நாள் கோரிக்கை, நம்முடைய பகுதி இந்த சிலுவைப்பட்டி ஒரு பங்காக செயல்பட வேண்டும் என்று மறை மாவட்டம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் இன்னும் பழைய மனநிலைகளை தூக்கி எறிந்து விட்டு, பழைய நிலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புதிய மனநிலைகளுக்கு கடந்து வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது அடியேனுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். அது இறைவனுடைய திருவுளம். இறைவன் உங்களிடம் கேட்கிறார், நீங்கள் அதை வேண்டாம் என்று சொல்வது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் அதை ஒவ்வொருவராக சிந்தித்து பார்த்து மீண்டுமாக ஊர் மக்கள் அனைவரும் கூடி முடிவெடுத்து நல்ல முடிவை தருவீர்கள், மறை மாவட்டத்திற்கு சொல்வீர்கள் என்று நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள்.
கோலம். ஒரு முறை உனதெழில் முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வில் அருள் பெருகும். திருப்புகழ் விளங்கும் திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம். ஒரு முறை உனதெழில் முகம் பார்த்தால் எங்களில் வாழ்வில் அருள் பெருகும். பாடியே வருகின்ற பக்தர்களை அழைக்கும் முன் திருக்கோலம். பாடியே வருகின்ற பக்தர்களை அணைக்கும் உன் திருக்கோலம். பாடியே எங்கனம் பரவிடுவோம் புனிதனே உந்தன் புகழாரம். அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. இஸ்பானியா நாட்டின் மகுடமே சிலுவை நகர் புனிதரே, உந்தன் தரிசனம் காண்பது கண்பெற்ற வரவோ. உலகத்தின் இரட்சகர் கரத்தில் அமர்ந்திட உந்தன் பரிசுத்த வாழ்வுதனை கண்டு கொள்ளவே. இத்தனை பாக்கியம் பெற்ற அந்தோணி முனிவரே, உம்மை சிலுவை நகர் பெற்றது எம் முன்னோர் செய்த தவமோ. இத்தனை ஆண்டுகள் ஒரு நொடியும் பிசகாமல் தாய் போல காத்து நின்றாய். கொடுந்துயர் நோய்களும் கொள்ளை நோய் அச்சமும் எம்மை விட்டு நீங்க செய்தீர். பாவம் எனும் இருள் சூழ்ந்து பரிதவிக்கும் வேளையில் உம் பரிசுத்த கரம் கொண்டு எம்மை தாங்குவாய். சத்திய திருச்சபையின் வச்சிர தூணாக எங்கள் விசுவாசம் பாதுகாப்பாய். கடலிலும் கரையிலும் ஆபத்தில் மக்களை உந்தன் துறைமுகம் கொண்டு சேர்ப்பாய். எத்தனை ஆலயங்கள் உம் பெயரில் பாரினில் அத்தனையும் சாட்சி அல்லவா. சாத்தானின் சூழ்ச்சியும் அகால மரணமும் நேராமல் மோட்சம் சேர்ப்பாய். சமுத்திர மச்சங்களும் உம் குரல் கேட்கவே கரையோரம் கூடி நிற்க உம் திருத்தலம் நாடி வரும் ஏழையடியோர்களின் கண்ணீரை பாரும் ஐயா. இம்மாபெரும் புனிதரை தந்திட்ட முன்னோர்க்கு 1000 நன்றி சொல்வோம். வாழிய வாழிய அந்தோணி முனிவரே, உம் புகழ் வாழியவே. புதுமைகள் புரிந்திடும் சிலுவை நகர் புனிதரே, உம் நல்லாசீர் தந்தருள்வாய். கருணை சரி தந்தை அந்தோணி எனும் நேசனே, கமல திலங்கும் அரசே.
ஜெருசலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சுதிக்கிரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.